அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஹென்னா கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா கிளாஸ் டீட்டெயில்ஸுமே இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா, கல்ஃப் ஸ்டைலில் ஒரு கல்ஃப் ஹென்னா டிசைன் தான் போட போகிறோம். இந்த டிசைன் எல்லாத்துக்குமே நான் கிளாஸில் கரெக்ஷன் சொன்னப்போ வைன்ஸை போல்டாக போடுங்க, ஏன்னா இதெல்லாம் கல்ஃப் ஸ்டைலில் வரும், அதெல்லாம் நல்லா போல்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சேம் அதே தான், போல்டாக இருக்கும் எல்லா டிசைன்ஸும். நம்ம நார்மலாக நம்ம இந்தியன் ஸ்டைலில் போடுறதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளார் நம்ம ஆல்ரெடி ஃப்ளார்ஸ் கிளாஸில் பார்த்துருப்போம் எப்படி போடணுன்னு. சேம் அதே தான், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் போட போகிற எல்லா டிசைன்ஸுமே இந்த மாதிரி போல்டாக மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்துக்குமே அவுட்லைன் மட்டும் போட்டுக்க போகிறேன். ஏன்னா நான் இந்த கட் ஒர்க் கிளாஸில் சொன்னதை நம்ம உள்ளே ஃபில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே அவுட்லைன் மட்டும் போட்டுக்கிறேன். என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் எங்கெங்கே வேணுமோ அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன் உள்ளே. கிளாஸஸ் பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே அவுட்லைன்ஸ் மட்டும் கொடுத்துட்டே வரேன். நெக்ஸ்ட்டு இங்கே இதோட முடிச்சுட்டு மேலே ஃபிங்கர்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கேயும் சேம் இதே மாதிரி ஒரு ஃப்ளார் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி அங்கே ஸ்டார்ட் பண்ண, ஆனால் அதில் ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதில் ஒரு ஆஃப் ஃப்ளார் மட்டும் தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். சேம் இதுலேயும் அதே மாதிரி தான் போட போகிறோம். இந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸில் இருக்குது. ஆனால் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் இந்தியன் ஸ்டைலில் ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரி தான் நம்ம அதிகம் பார்த்துருப்போம். ஆனால் நிறைய ஸ்டைல்ஸில் இருக்குது. அண்ட் ஒரு கண்ட்ரிலையும் அவங்களோட டிசைன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இதை விட கொஞ்சம் டிஃபர் ஆகும் அது பார்க்குறதுக்கு. இதே டிசைன்ஸை நான் ஃபிங்கர்ஸ்க்கும் கொடுத்து கவர் பண்ணிட்டேன். இப்போது எல்லாத்தையுமே பேஸ்ட் உள்ள ஃபில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஃபில் பண்ணுறீங்கன்னா, எடுத்த உடனே உள்ளே தீட்டாதீங்க. நல்லா போல்டாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த லைன்ஸில் உள்ளேருந்து கொடுங்க. நம்ம கட் ஒர்க்கு வெளியே இருந்து கொடுப்போம். இது அந்த லைனுக்கு உள்ளேருந்து கொடுக்கணும், வெளியே வரக்கூடாது. உள்ளேருந்து கொடுக்குறப்பவே ரெண்டு பக்கமும் நீங்கள் கொடுக்குறப்பவே ஓரளவு கவர் ஆகிடும். சென்டரில் லைட்டாக இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. உள்ளே போட்டு தீட்டுனீங்கன்னா அது நீட்டாகவே இருக்காது பார்க்குறதுக்கும். இந்த மாதிரி அந்த நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த அவுட்லைன் மட்டும் போல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறப்போ உங்களுக்கு அந்த டிசைன்ஸும் நீட்டாக கிடைக்கும். அந்த ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதனால் ஃபர்ஸ்ட் அந்த அவுட்லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பெட்டல்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட் சின்னதாக போட்டிருக்கோம்ல, அதில் ஃபஸ்ட் ஒரு டைம் நம்ம ஃபில் பண்ணுறப்ப அதை ஃபில் பண்ணுற மாதிரி நல்லா போல்டாக கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க. 2-3 டைம் போட்டு அது மேலே தீட்டாதீங்க. எப்படி இந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங்கில் சொன்னேனோ அந்த டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதே தான் இதுலேயும் நம்ம ஆல்ரெடி முன்னாடி போட்டிருக்க டிசைன்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. நம்ம நீட்டாக உள்ளே ஃபில் பண்ணிக்கணும். இந்த டிசைனை ஒர்க் பண்ணி எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.